கார்த்திகை தீபம் சீரியல் February 13 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்தி ராஜா 2 பேரும் சபாவோட மேனேஜரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. நீங்க ஏற்கனவே புக் பண்ண மாதிரி நாளைக்கு உங்களுக்கு இங்க சபா கிடைக்காது. ஏன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை எடுத்து திரும்பவும் கார்த்தி கையிலே கொடுக்குறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி ஆல்ட்ரேஷன் ஒர்க்னா நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நாங்க தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்ல. பணத்தை கொடுத்து புக் பண்ணிட்டோம்ல அப்படின்னு இளையராஜா கேட்கவும், இங்கே பாருங்க சார், அங்கங்கே லைட்டு ஃபேனுன்னு எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. கச்சேரிக்கு வர்றவங்க யார் தலையிலையாவது விழுந்தா அதுக்கப்புறம் நாங்களா பொறுப்பாக முடியும். நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க சார், வேற இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லவும், மாப்பிள்ளை இப்போ என்ன மாப்பிள்ளை பண்ணுறது அப்படின்னு ராஜா கேட்க, வேற என்ன பண்ணுறது, பணத்தை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல ராஜா கார்த்தி 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் உடனே ரூபஸ்ரீக்கு கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு சூப்பர் மேனேஜர், அந்த தீபா சபால பாடவே கூடாது, அதுதான் எனக்கு வேணும். தீபாவோட குரலுக்கு அடையாளமாக நான் தான் இருக்கணுமே தவிர தீபா ஆகக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு அந்த சபா அவளுக்கு போகவே கூடாது அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லவும், அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மேடம்ங்கிறாங்க மேனேஜர். சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க ரூபஸ்ரீ. என்ன ரூபா, சொன்ன மாதிரியே மேனேஜர் வேலையை முடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் பாட்டி, சொன்ன மாதிரி எல்லா வேலையும் சூப்பராக முடிச்சிட்டாரு. நாளைக்கு அந்த சபாவில் தீபாவோட கச்சேரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இப்போ என்ன மாப்பிள்ளை பண்ணுறது, நாளைக்கு தீபா சிஸ்டர் எப்படியாவது இந்த சபாவில் பாட வச்சே ஆகணும் அப்படின்னு இளையராஜா சொல்ல, சரிடா நான் எப்படியாவது சபாவோட ஓனர்கிட்ட பேசுகிறேன், அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புவோம். நீ வரலையாடா அப்படின்னு கார்த்தி ராஜா கிட்ட கேட்க, இல்லை மாப்பிள்ளை எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், நீ கிளம்புங்கிறாங்க ராஜா. சரின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜா மட்டும் அந்த சபாவை விட்டு கிளம்பாம உடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கெல்லாம் கால் பண்ணி கச்சேரி நடக்க போகிற சபாவுக்கு வர சொல்கிறாங்க. ப்ரெஸ்ஸு மீடியான்னு எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸையும் வர சொல்லிடுறாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்துடுறாங்க. ராஜா அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. கேன்சல் பண்ணாத, கச்சேரிக்கு கொடுத்த டேட்டை கேன்சல் பண்ணாத, மேனேஜர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாவும் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸும் இதையெல்லாம் பார்த்து மேனேஜர் வெளியே ஓடி வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம், நான் உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும், முதல்ல அதை பண்ணுங்க, நாங்களே ஏற்கனவே பண்ணிட்டோம், போலீஸ் வந்ததும் அவங்ககிட்டயே நியாயத்தை கேட்போங்கிறாங்க ராஜா. இந்த போராட்டம்லாம் லைவாக போயிட்டுருக்கவும் வீட்டில் உட்காந்து ஐஸ்வர்யா மொபைலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது போராட்டம் நடத்துறதையும் பார்க்குறாங்க. அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கத்தி கூப்பிடுறாங்க ஐஸ்வர்யா. எல்லாருமே வராங்க. அப்போ அபிராமி மட்டும், ஏன் ஐஸ்வர்யா இப்படி கத்திட்டுருக்க அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கத்த, கார்த்திகோட இருக்கிற ராஜா எப்படி வெளியே நின்று தெருவில் போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதெல்லாம் என்ன ஆகுறது? கார்த்தி எல்லாமே இந்த தீபாக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், ஐஸ்வர்யா அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது, நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் தீபாவை இழுக்கிற, முதல்ல அங்கே என்ன நடக்குதுன்னு கார்த்தி வந்தால் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், என்னங்க இப்போ அவள் பாடலைன்னா என்ன உலகமே அழிஞ்சிருமா? இப்படி நம்ம குடும்ப கௌரவத்தை யோசிக்காமல் ரோட்டில் நின்று இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி ஏங்க இப்படி ஆயிட்டான்? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்த பையனை இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டா. காலையில் என்னடானா போஸ்டருக்காக சண்டை போட்டுட்டு இருந்தான், இப்போ என்னடானா போராட்டம் பண்ணுறா அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தீபா மேலே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இந்த மாதிரி போராட்டம்லாம் நடத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ராஜா கிட்ட கேட்கவும், சார் அதெல்லாம் தெரியுங்க சார், ஆனால் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த சபாவை புக் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது, நாளைக்கு கச்சேரி இருக்குது, ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடாது, ஆல்ட்ரேஷன் ஒர்க் போகணும் அப்படின்னு மேனேஜர் இப்போ சொல்கிறாரு சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நாங்கள் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியாச்சு, இந்த சபாவில் தான் கச்சேரி நடக்குதுன்னு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு ராஜா கேட்கவும், என்ன மேனேஜர் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு போலீஸ் கேட்க, சார் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குது சார், அதுதான் பண்ணணும், அதனால தான் நாங்கள் கச்சேரிக்கு சபாவை தர முடியாதுன்னு சொன்னோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, சார் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம், அப்போவே சொல்லியிருக்கணும்ல. ஆனால் இந்த மேனேஜர் அப்போ சொல்லவே இல்லை. நீங்கள் வேணா இங்கே பாருங்கள், புக் பண்ணதுக்கான ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிப்ட் எடுத்து கொடுக்குறாங்க போலீஸ்கிட்ட. போலீஸும் அதை படித்து பார்த்துட்டு, இந்த கம்பெனியா, நீங்கள் கார்த்திக் சார் கம்பெனி ஸ்டாஃப்ஸா அப்படின்னு ராஜா கிட்ட கேட்கவும், ஆமாம் சார் அப்படின்னு ராஜா சொல்லவும், கார்த்திக் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு போலீஸ் சொல்ல ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மேனேஜர்கிட்ட, இங்கே பாருங்கள், இவங்க மட்டும் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாங்கள் உங்களை தான் உள்ளே தூக்கி வைப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் தான் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது இருக்கும், நீங்கள் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, இவரை தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு போலீஸ் சொல்ல மேனேஜரும் பயந்து போய், சரி நாளைக்கு சபாவை நீங்களே எடுத்துக்கோங்க, கச்சேரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னப்பா எல்லாரும் கலைஞ்சு போங்க, அவர் தான் சபாவை தரேன்னு சொல்லிட்டாருல்ல அப்படின்னு போலீஸ் சொல்லவும், சரி எல்லாரும் ஆஃபீஸ் போங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா கார்த்திக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க.
மாப்பிள்ள இங்கே வந்த போலீஸு உன்னோட ஃப்ரெண்டாமே, அவருக்கு உன்னை ரொம்ப நாளாவே தெரியுமாமே. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போராட்டம் பண்ணதும் மேனேஜரும் சபா தர ஒத்துக்கிட்டாரு. நாளைக்கு தீபா சிஸ்டர் இந்த சபாவில் தான் கண்டிப்பாக பாட போகிறாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு ராஜா கார்த்திகிட்ட சொல்லவும், சரிடா ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க கார்த்தி. இன்னொரு பக்கம் மேனேஜர் வந்து ரூபஸ்ரீக்கு கால் பண்ணி, மேடம் வேறு வழியே இல்லை மேடம், நான் சபாவை கொடுக்க ஒத்துக்கிட்டேன், இல்லைனா என் மேலே கேஸ் போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த சபாலையும் வேலையே கிடைக்காது. இந்த விஷயம் ஓனருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு மேனேஜர் சொல்லவும், ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்ய மாட்டிங்களா? இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் கை நீட்டி காசு வாங்கும்போது யோசிச்சிருக்கணும் அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லவும், மேடம் பணத்தை வேணாலும் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் நான் சபாவை கொடுக்க ஒத்துக்கிட்டேன். இந்த விஷயம் ஓனருக்கு தெரிஞ்சால் என் வேலையே போயிடும், விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மேனேஜர். ரூபா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னாச்சு ரூபா அப்படின்னு பாட்டி கேட்கவும், மேனேஜர் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே லைனாக ரூபா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சரி, பணத்தை வச்சு எப்படியாவது குடும்பத்தை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம், அதுவும் முடியாமல் போயிடுச்சு. இப்போ இதுவும் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு பாட்டி சொல்லவும், பாட்டி என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்க, நான் என்னடி சொன்னேங்கிறாங்க பாட்டி. இல்லை, பணத்தை வச்சு எப்படியாவது லாக் பண்ணிடலான்னு பார்த்தோம், அதுவும் முடியல அப்படின்னு பாட்டி சொல்லவும், பணம் அதை வச்சு தான் பாட்டி பண்ணணும் ஏதாவது அப்படின்னு ரூபஸ்ரீ திரும்ப ஒரு பிளான் பண்ணி பாட்டியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அடுத்ததான் கார்த்தி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே ஒர்க் பண்ணுறீங்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலியாக நினச்சி இவ்வளோ தூரம் போஸ்ட் ஒட்டி போராட்டம் பண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சார் நம்ம எல்லாரும் ஃபேமிலிங்கிற மாதிரி தானே நீங்களும் ட்ரீட் பண்ணுறீங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம், நாளைக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுங்க, க்ரௌடு எல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிருங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் சார். நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நாள், February 14. நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக உங்கள் ஒய்ஃப்க்கு நல்ல ஒரு கிஃப்டை நாளைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ராஜாவும் கூடவே போகிறாங்க. என்ன மாப்பிள்ளை யோசிக்கிற அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்கவும், இல்லைடா நாளைக்கு February 14 சொன்னாங்கல்ல அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ஓ கிஃப்ட் கொடுக்கறதுக்காக யோசிச்சிருக்கியா தீபா சிஸ்டருக்கு அப்படின்னு ராஜா கேட்கவும், அதான் என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கு கால் பண்ணி, நான் 2 செப்பரேட் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் 2ஐயும் சேர்த்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க கார்த்தி. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.